உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 9. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். அண்ணா, ஒர்க்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பலாமா? எங்க கிளம்புறது? டெய்லி இப்படி சாயங்காலம் வீட்டுக்கு கிளம்புறப்பதான் மழை வருது. ஒரே தொல்லையா கிடக்கு. இன்னைக்கு கொடை வேற கொண்டு வரல. பொறுங்க, மழை குறையிற மாதிரி தெரியுது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம். இல்லனா மழையில நனைஞ்சிட்டு கூட வீட்டுக்கு போயிருவோம். அண்ணா, கிளம்புறப்ப சொல்லுங்கண்ணா. நானும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும்ண்ணா. வெளியில கொஞ்சம் வேலை வேற இருக்குண்ணா. ஆமாக்கா, எனக்கும் ஒரு வேலை இருக்கு. நானும் கிளம்பணும்க்கா. அட இருங்க, இன்னும் மழையே நிக்கல. இதுல நீங்க வேற நான் போறேன்னுட்டு. அண்ணே, அப்பயே சொன்னேன்ல, கோவப்படாதீங்கன்னு. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஆமா, கோவப்படாதீங்கண்ணே. அண்ணே, அங்க பாருங்க, வானவில். ஆமா, வானவில். மழை பெஞ்சா வரத்தானே செய்யும். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க. அண்ணே, வானவில்லா வந்தா ரசிக்கணும். அதெல்லாம் எப்பயாதான் வருது. மழை எப்ப வேணாலும் வரும். ஆனா இந்த மாதிரி வானவில் வர்றது, அதுல ஒரு சில விஷயம் நடக்கிறதுலாம் ரொம்ப ரேர். சோ அது எல்லாரும் கோவப்படாம ரசிப்போம். ஆமா, இந்த வானவில்ல எவ்வளவு கலர் இருக்கு? 7 கலர் இருக்குக்கா. நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம்ல. அப்ப வானவில் எப்படி வருதுன்னு சொல்லுங்க. வானவில்ல ரசிக்க தெரியுதுல்ல, அப்ப வானவில் எப்படி வருது அப்படிங்கறதும் தெரியணும்ல. சொல்றீங்களா? ஐயோ, எங்களுக்கு தெரியாது. பிரசன்னா சொல்லுவாங்க. என்னது, நான் சொல்லுவேனா? எனக்கெல்லாம் மழை வந்தா எப்ப ஸ்கூல் லீவ் விடுவாங்க, இல்ல காய்ச்சன்னு சொல்லிட்டு லீவ் போடலாமா? எனக்கெல்லாம் அப்படிதான் தோணும். எனக்கு வானவிலும் தெரியாது, மழை வர்றது பத்தியும் தெரியாது. தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வானவில்லாம் தெரியாது. மழை வந்தா வடை சாப்பிட வேணா தெரியும். சரி, அப்ப நீங்க வடையை வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள வானவில் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பாக்கலாமே. வானவில் எப்படி வருது அப்படின்னா, மழை காலத்துல மழை பெய்யும் போது மேகங்கள்ல இருக்கக்கூடிய அந்த நீர்த்திவளைகள் ஒரு முப்பட்டகம் மாதிரி வேலை பார்க்கும். முப்பட்டகம் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, ஒரு பிரிசம். ஸ்கூல் டேஸ்ல நம்ம சின்ன வயசுல அந்த பிரிசம் வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோக்ரோமேட்டிக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட் பிரிசம் வழியா போகும்போது ஒளிச்சிதறல்னால 7 கலர்களா வெளியில தெரியும். அது மாதிரிதான் இந்த வானவில்லும் உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மழைக்காலத்துல இந்த நீர் திவளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிசம் மாதிரி, முப்பட்டகம் மாதிரி ஒர்க் பண்ணும். அதுல இந்த சூரிய ஒளி நமக்கு நல்லாவே தெரியும்ல. சூரிய ஒளி வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட், அதாவது ஒரு வெள்ளை நிற ஒளி கதிர் தான் இந்த சூரியன்ல இருந்து வெளியில வரும். அது இந்த மாதிரியான நீர்த்திவளைகள் வழியா வரும்போது அதாவது ஒளி சிதறல் ஏற்பட்டு 7 நிறங்கள் இருக்கக்கூடிய வானவில்லா நமக்கு காட்சி தருது. இதத்தான் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல, அதை கேட்டிருப்போம். வானவில்ல பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் நமக்கு இது ஞாபகம் வரும் இல்லையா? ஆமா, கொஞ்சம் ஞாபகம் வருதுண்ணா. அது சரி, நீங்க இந்த கலர் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, வானவில்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கும்? அது எனக்கு தெரியும்னா, நான் சொல்லவா? அத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சின்ன வயசுல விப்ஜிஆர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. விப்ஜிஆர், வீனா வைலட், ஐனா இண்டிகோ, பீனா ப்ளூ, ஜீனா கிரீன், ஒய்னா எல்லோ, ஓனா ஆரஞ்சு, ஆர்னா ரெட் இப்படின்னு சொல்லுவாங்கண்ணா. என்னமோ சொல்றீங்க, எனக்கு விப்ஜிஆர்லாம் தெரியாது. எங்க மேக்ஸ் வாத்தியார் வேணா தெரியும். அப்போ ஸ்கூல கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டேன், அப்படித்தானே? அப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் வரிசையா பதில் சொல்லுங்க பாக்கலாம். வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? மேகங்கள்லாம் வெள்ளையும் கருப்புமா மட்டுமே இருக்கே. வானவில்ல 7 கலர் வருது. எதனால? ஒளிச்சிதறல்னு ஒன்னு சொன்னனே, அப்படின்னா என்ன? ராமன் விளைவுன்னு ஒன்னு இருக்கு, அதை நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் இந்த மழை நிக்கிற வரைக்கும் இதெல்லாம் கேட்டு முடிக்கணும். நீங்க கேட்டுக்கிட்டே இருங்கண்ணா, நாங்க வடை சாப்பிட போறோம். நீங்க வந்தீங்கன்னா வடை கிடைக்கும், இல்லன்னா பாத்துக்கோங்க. அண்ணா, எனக்கு வடை கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் ஆன்சரும் தெரிய வேணாம், தெரிஞ்சுக்க வேணாம். எனக்கு ஏன்னா எனக்கு சயின்ஸ் இதெல்லாம் அலர்ஜி. நான் தான் வீட்டுக்கு போறேன். எனக்கு சளி பிடிச்சாலும் பரவாயில்ல. பிரசன்னா கிளம்பி போயிட்டான். ஆனா இந்த கேள்விகளுக்கான விடைய உங்களுக்கு சொல்றதுக்காக வர்றாரு முதுகலை அறிவியல் ஆசிரியர் திரு சரவணகுமார் அவர்கள். வணக்கம் பசுமை சமுதாய வானொலி நேயர்களே. என்னுடைய பெயர் சரவணகுமார், முதுகலை இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங், அதாவது தமிழில் ஒளிச்சிதறல். பொதுவாக நீங்கள் காலை மற்றும் மாலை நேரங்களில் வானத்தை பார்க்குறப்பையும் இருக்க நேரமும், மதிய நேரங்களில் நீ வானத்தை பார்க்குறப்ப இருக்க நேரமும் வேறையாக இருக்கும். இன்னும்
சொல்ல போனோம் அப்படின்னா காலை மாலை நேரங்களில் வானத்தோட நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் சிவப்பாகவும் அல்லது ஆரஞ்சு கலராகவும் இருக்கும். இதே மதியம் 12 மணிக்கு மேலே நீங்கள் வானத்தை பார்க்குறப்ப ஒயிட் கலரில் இருக்கும். அடுத்து கடல். நம்ம கடல்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக கடலோட நிறம் பார்த்தீங்கன்னா நீல கலர். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வானம் நீளமாக இருக்குது, அதனால கடல் நீளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 3வது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ், அதாவது விண்வெளி. பொதுவாக நம்ம பூமிக்குள்ளேருந்து வானத்தை பார்க்குறப்ப நிறம் ஒரு மாதிரி இருக்கும். இதுவே நம்ம பூமியிலேருந்து நம்ம வெளியே போயிட்டு நம்ம ஸ்பேஸ்லேருந்து நம்ம சுற்றி நம்ம திருப்பி பார்த்தோம்னா என்டையர் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேட்டரிங், அதாவது தமிழில் ஒளிச்சிதறல் அப்படிங்குவான். ஒளிச்சிதறல்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சன்லைட். பொதுவாக சன்லைட்டுங்கிறது ஒரு ஒயிட் லைட்டு. ஒரு ஒயிட் லைட்டானது ஒரு மீடியமில் படும்போது, மீடியம்னா ஊடகம், அது வாயுவாவோ திரவமாவோ அல்லது திடப்பொருளாகவோ இருக்கலாம். அந்த ஊடகத்தில் படுறப்ப அந்த படக்கூடிய ஒளி சிதறல் அடைஞ்சு ஏற்படக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் ஒளிச்சிதறல் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், படும்போது அந்த ஒளியோட ஆற்றல், சிதறல் அடைகிறப்போ ஒளியோட ஆற்றல் எந்த அளவுக்கு மாறுபாடு ஏற்படுதோ அதற்கேற்றாப்புல தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்ணங்களும் நமக்கு தோன்றும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இப்போ படக்கூடிய ஒளியோட ஆற்றலும் சிதறல் அடைஞ்ச ஒளியோட ஆற்றலும் சமமாக இருந்தால் அதற்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்குவான். அதாவது படக்கூடிய ஒளியோட எனர்ஜியும் ஸ்கேட்டரிங் ஆன லைட்டோட எனர்ஜியும் சமமாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் தான் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்குவாங்க. இதுவே படக்கூடிய லைட்டோட எனர்ஜியும் ஸ்கேட்டர் லைட்டோட எனர்ஜியும் முன்ன பின்ன கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்தால் அதற்கு பேர் தான் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படிங்குவான். அதாவது மீட்சியற்ற ஒளிச்சிதறல் அப்படிங்குவான். இந்த இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கை பார்த்தீங்கன்னா சில வகைகளாக பிரிக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராலே ஸ்கேட்டரிங், அடுத்து மை ஸ்கேட்டரிங், அடுத்து ராமன் ஸ்கேட்டரிங், இந்த மாதிரி சில ஸ்கேட்டரிங் வகைகள் இருக்குது. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால், நொடிக்கு நொடி அறிவியலின் புதிய முயற்சியால் மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில், மனிதன் சிரித்திடவே புதிய விடியல் நம்ம பூமியில். அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் அல்ல. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. கைபேசி தொலைபேசி அறிவியல் தாங்க, காணும் தொலைக்காட்சி நிகழ்வுகளும் அறிவியல் தாங்க. இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க, இன்டர்நெட் இமெயிலும் அறிவியல் தாங்க. இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க, இனிய பயணம் தரும் வாகனமும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. மொழிபெயர்க்கும் இயந்திரமும் அறிவியல் தாங்க, நம் விழிகாக்கும் மருத்துவமும் அறிவியல் தாங்க. சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை, சுற்றும் பூமி நிகழ்வை உணர செய்திடும் நம்மை சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க, சூரிய சக்தியினால் பயனை தரும் அறிவியல் தாங்க. அறிவியலால் ஆகாதது எதுவுமே இல்ல, அதன் வளர்ச்சிதானே மனித குலத்தின் ஆற்றலின் எல்ல. ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். ஏசி முதல் இயந்திரங்கள் இயங்க செய்திடும், நம் எல்லோருக்கும் சிறந்த வாழ்வை நாளும் கொடுத்திடும். வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க, வானவெளியில் வர்ணமிகு ஜாலங்காட்டுங்க. பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க, பசுமை வானொலியின் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்க. தினமும் கேட்டு மகிழுங்க, நீங்க கேட்டு மகிழுங்க. பாடல் கலைமாமணி ஆ பழனியா பிள்ளை அவர்கள் பாடியவர் கண்டன்விலை திரு இ ராஜேந்திரன் அவர்கள். ஸோ இங்கே அதில் முன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் முதல்ல ராலே ஸ்கேட்டரிங். ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்னன்னா, ஆக்சுவலாக
ஸோ ஸ்கேட்டரர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th பவர் ஆஃப் த வேவ்லென்த். வேவ்லென்த்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது அந்த படக்கூடிய ஒளியோட அலைநீளம். இங்கே குறிப்பாக அலைநீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்கேட்ரிங் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அலைநீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு ஸ்கேட்ரிங் அதிகமாக இருக்கும். இதுதான் பேசிக்கான தியரி. ராலேங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சூரிய ஒளி ஒரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் மீது மோதுறப்ப படக்கூடிய லைட்டு அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேஸ் மாலிகூல்ஸில் மோதி ஸ்கேட்டர் ஆகுது. ஸ்கேட்டர் ஆகிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக சூரிய ஒளிங்கிறது ஒயிட் கலர் மூலக்கூறுகளில் பட்டு அது ஒளி சிதறல் அடைகிறப்ப குறிப்பிட்ட வண்ணம் மட்டும் நமக்கு தெரியுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நம்ம அதுக்கு ஆற்றலுக்கும் அதோட வேவ்லென்த்துக்குமான தொடர்பு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒளியோட ஆற்றலுக்கும் அதோட அலைநீளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அலைநீளம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலை நேரங்களில் சூரியனை பார்க்குறப்ப சூரியனோட நிறம் பார்த்திங்கன்னா இளம் சிவப்பு அல்லது ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலையில் சூரியனோட தொலைவு அப்புறம் எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கும். உச்சி நேரங்களில் கொஞ்சம் அருகில் இருக்கும், மாலை நேரங்களே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அங்கேருந்து வரக்கூடிய சன்லைட்டு எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள நுழையிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் மாலிகூல்ஸ் மேலே மோதி ஸ்கேட்டர் ஆகிறப்ப குறிப்பிட்ட அலைநீளம் இருக்க ஒளி மட்டும்தான் அதிகமாக ஸ்கேட்டர் ஆகுது, அதாவது அதிகமாக சிதறல் அடையுது. அப்படி அடையக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, இளம் சிவப்பு இந்த மாதிரி எண்ணங்கள் ஸ்கேட்டர் ஆகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடிய வானத்தோட நிறமும் சூரியனோட நிறமும் பார்த்திங்கன்னா சிகப்பாவோ இளஞ்சிவப்பாவோ தெரியுது. ரெட் கலரில் தெரியுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ப்ளூ கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் ஆயிரும், ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்கேட்டர் ஆகும். சன் இஸ் ரெட் அட் எ சன்ரைஸ் அண்ட் சன்செட். இட் மீன்ஸ் லைட் ரே ஃப்ரம் த சன் ட்ராவல் லார்ஜர் டிஸ்டன்ஸ் இன் டு த அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியருக்குள்ள நுழையிறப்ப மொத்தம் 7 கலர் இருக்கும், 7 கலருக்கு ஒவ்வொரு வேவ்லென்த் இருக்கும். அது பட்டு ஸ்கேட்டர் ஆகிறப்ப எனக்கு ப்ளூ கம்ப்ளீட்டாக ஸ்கேட்டர் ஆகிரும், ரெட்டு எனக்கு கொஞ்சம் தான் ஸ்கேட்டர் ஆகும். ஏன் இந்த இடத்துல ரெட்டையும் ப்ளூவே நான் ஒப்பிடுறேன் அப்படின்னா, வேவ்லென்த்துன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல இருக்கக்கூடிய வண்ணம் வைலட்டு, ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இண்டிகா, மூணாவது இருக்கிறது ப்ளூ, லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ரெட்டு. ரெட்டோட வேவ்லென்த் அதிகம், ஸோ அதோட எனர்ஜி ஆற்றல் கம்மி. அதுவே ப்ளூவோட வேவ்லென்த் கம்மி, ஆற்றல் எனர்ஜி அதிகம். நம்ம ஐயோட சென்சிட்டிவ் பவர் பார்த்திங்கன்னா வைலட்டை விட ப்ளூவுக்கு தான் அதிகம். அதனால தான் நமக்கு எப்பயும் பார்த்திங்கன்னா வானம் ப்ளூ கலரில் தெரியுது. இது ஒன்று. இதுவே மதிய நேரங்களில் ஏன் நமக்கு ஒயிட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிய நேரங்களில் தொலைவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியர்லேருந்து சூரியனோட தொலைவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா வண்ணங்களும் சரிசமமாக ஸ்கேட்டர் ஆகிற காரணத்தினால நமக்கு எல்லாமே ஈக்குவல் ஸ்கேட்டர்னால நமக்கு ஒயிட்டாக தெரியுது. இதுதான் பேசிக்கான ரீசன். அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு இன்னொரு முக்கியமான காரணம், எப்பயும் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா வானம் நீல நிறமாக தான் இருக்குது. அதுக்கு பொதுவான காரணம் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதே சூரிய வெளிச்சம் வளிமண்டலத்திற்குள் நுழையிறப்ப எல்லா அலைநீளங்களும் சிதறலடிக்கப்படுகின்றன. அதில் குறிப்பாக அதிக அளவு ஸ்கேட்டர் ஆகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதாவது நீல கலர். ஆனால் அலைநீளம்னு பார்த்தீங்கன்னா வைலட்டை விட ப்ளூவுக்கு தான் அலைநீளம் கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, எப்பயுமே நம்மளோட கண் வைலட்டை விட ப்ளூவை தான் நல்லா சென்ஸ் பண்ணும். அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பொதுவாக வானம் நீல கலரில் தெரியுது. இதை பற்றி தான் ராலே என்ன சொல்கிறாருன்னா, படக்கூடிய ஒளியோட அலைநீளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்கேட்ரிங் கம்மியாக இருக்கும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேவ்லென்த் கம்மியாக இருந்தால் ஸ்கேட்டரிங் அதிகமாக இருக்கும், வேவ்லென்த் அதிகமாக இருந்தால் ஸ்கேட்டரிங் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ளூ கலர் ஷார்ட்டர் வேவ்லென்த்து, ரெட் கலர் லாங்கர் வேவ்லென்த்து. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வானம் ப்ளூ கலராகவே நமக்கு தெரியுது. அடுத்து மை ஸ்கேட்டரிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கேட்டரோட அல்லது ஒரு பார்ட்டிகளோட டயாமீட்டர் வேவ்லென்த்தை விட, அதாவது இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட வேவ்லென்த்தை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அங்கே ஏற்படக்கூடிய ஸ்கேட்டரிங் மீ ஸ்கேட்டரிங். ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு ஒளியானது ஒரு துகள் மீது மோதுறப்ப குறிப்பாக நம்ம அங்கே பார்க்க வேண்டிய விஷயம் அதோட வேவ்லென்த். ஸோ இந்த இடத்துல அந்த படக்கூடிய அந்த மூலக்கூறோட டயாமீட்டர், அதாவது விட்டமானது வேவ்லென்த்தை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஸ்கேட்டரிங் பேர் தான் பார்த்தீங்கன்னா மை ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறான். இங்கே மை ஸ்கேட்டரிங்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், அதாவது ஒரு மீச்சி மோதல் அப்படிங்கிறாங்க. மீ ஸ்கேட்டரிங்கில் அந்த ஒளிச்சிதறல் அளவானது ஒளிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்தது அல்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வளிமண்டலத்தில்
தூசு, புகை, நீர்த்துளி மற்றும் சில துகள்கள் அடங்கியிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சன்லைட் உள்ள நுழையிறப்ப எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு மீடியமாக இருக்கப்ப சன்லைட் உள்ள என்ட்ரு ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பார்ட்டிகளோட இன்ட்ராக்ஷன் நடந்து அங்கே ஸ்கேட்ரிங் நடக்குது. ஸ்கேட்ரிங் நடக்கிறப்ப எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளவுட் எடுத்துக்கிட்டால் அது 2 கலர்ஸ் நமக்கு தெரியும். ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ ஒயிட் கலர் தான் இந்த மீ ஸ்கேட்ரிங்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படின்னா வளிமண்டலத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா தூசு, புகை, சம் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஓகே, ரைட். நம்ம இதே ஒரு மேகத்தை பார்க்குறப்ப சில நேரங்களில் மேகம் கருமையாகவும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மேகம் வெண்மையாகவும் இருக்குது. இங்கே உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கிறப்ப எதனால் மேகத்தோட நிறங்கள் இப்படி கருப்பாகவும் வெண்மையாக மாறி மாறி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகத்தில் பொதுவாக தூசு, புகை, நீர்த்துளி மற்றும் பல சில துகள் எல்லாமே அடங்கியிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு லைட் படுறப்ப எனக்கு படக்கூடிய லைட்டோட அலைநீளம் சிதறல் அடைஞ்ச ஒளி அலைநீளத்தோட அதிகமாகவோ கம்மியாகவும் இருக்கும். இந்த இடத்துல அனைத்து நிறங்களும் சமமாக சிதறல் அடைஞ்சு அப்படின்னா எனக்கு மேகம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியும். ஒரு ஒயிட் கலர் லைட்டு ஒரு மேகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப கண்டிப்பாக அதிலிருந்து எல்லா கலர்ஸுமே ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகும். அப்படி ஈக்குவலாக ஸ்கேட்டர் ஆகிறப்ப எனக்கு மேகம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியும். அதுவே மழைக்காலங்களில் எனக்கு மேகம் கருமையாக தெரியுது. ஏன் கருப்பாக தெரியுது அப்படின்னா பொதுவாக மலை மேகங்களில் எல்லா நீர்த்துளியும் ஒன்று சேர்ந்து மலை மேகத்தை ஒரு ஒளிப்புகா பொருளாக மாற்றுது. ஒளிப்புகா பொருளாக மாற்றுறப்ப அதன் வழியே படக்கூடிய சூரிய ஒளியானது ஊடுருவி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒளி புகவில்லை அப்படின்னா எனக்கு சிதறலும் ஏற்படாது. அப்படி ஒளிச்சிதறல் ஏற்படலை அப்படின்னா எனக்கு நிறமும் தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேகம் கருமையாக தெரிகிறது. இதுதான் மீ ஸ்கேட்டரிங்கான ஒரு எடுத்துக்காட்டு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. குக்கரில் கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டலும் ஒளியாக மின்னுவது அறிவியலு. குக்கரில் கும்மாலும் போடுவது அறிவியலு, இருட்டில் ஒளியாக மின்னுவது அறிவியலு. 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். அணுவ பிளந்துதான் ஆராய்ச்சி செய்திடுவோம், அண்டம் முழுவதுமே அளந்து மகிழ்ந்திடுவோம். கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. கணினியில் கல்வியுமே கற்றுத்தரும் அறிவியலே, கைபேசி முகநூலில் கருத்தாக்கம் அறிவியலே. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்துல கொட்டி கிடக்கு. விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். விண்ணிலே பறந்திடுவோம், விவசாயம் செய்திடுவோம். விவசாயம் செய்திடுவோம், விண்ணிலே பறந்திடுவோம். விளையாடுவோம் விளையாடுவோம், அறிவியலோடு விளையாடுவோம். 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. 1000 அறிவியலு அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அன்றாடத்தில கொட்டி கிடக்கு. அறிவியலோடு விளையாடு, அறிவியலோடு விளையாடு. அடுத்து முக்கியமாக பார்க்க போகிறது ராமன் ஸ்கேட்டரிங். ராமன் ஸ்கேட்டரிங் அது ஒரு இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். அதாவது படக்கூடிய ஒளியோட ஆற்றலோட சிதறலடைஞ்ச ஒளியோட ஆற்றல் அதிகமாகவோ கம்மியாகவும் இருந்தால் அதுக்கு பேர் தான் ராமன் ஸ்கேட்டரிங் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ராமன்கிறவர் ராலேக ஸ்கேட்டரிங்கில் இருந்தால் அவரோட ஆய்வுகளில் சில கட்டுரைகள் எழுதி அதன் மூலியமாக சில முடிவுகளை நமக்கு தெரிவித்தார். முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதலாக அறிவியல் துறையில் நோபல் பரிசு வாங்கினவர் சர் சி வி ராமன் மட்டும்தான்.
அதுலேயும் குறிப்பாக 1928 அவர் இந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. அவருக்கு 2 வருஷத்தில் 1930 நோபல் கிடைக்குது. அது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்ட இந்த ஸ்கேட்டரிங்கிற முக்கியமான டாபிக் தான். ஸோ ஸ்கேட்டரிங் அப்படின்னா இவரை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது. ஆக்சுவலாக இவர் ராலே எழுதின ஆய்வு கட்டுரையை படித்து பார்க்குறாரு. அந்த இடத்துல வானம் நீல நிறத்தில் இருக்கனால தான் கடலும் நீளமாக இருக்குங்கிற ஒரு வரியை படிக்கிறாரு. அதை படித்து அவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது. அப்போ ஒரு நாள் அவர் கொல்கத்தாவிலேருந்து ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸுக்காக கப்பலில் போயிட்டுருக்காரு. போகிறப்ப கப்பல்லேருந்து கடலையும் வானத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ சில முரண்பாடுகளும் சில சந்தேகங்களும் ஏற்படுது. திரும்ப எல்லா ஒர்க்கையும் முடித்து கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப அகைன் கொல்கத்தாவுக்கு வந்து அவர் லேபில் சில விஷயங்களை செக் பண்ணி பார்க்குறாரு. ஸ்கை ப்ளூவாக இருக்குது, அதனால தான் சீயும் ப்ளூவாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் அதுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் கலர் இருக்கக்கூடிய ஒரு லைட்டு, அதாவது மோனோக்ரோமேட்டிக் அப்படிவாங்க. அப்படின்னா ஒற்றை அலைநீளம், ஒரே ஒரு வேவ்லென்த் மட்டும் இருக்கும். எடுத்துக்காட்டு சிகப்பு, பச்சை, நீலம் இந்த மாதிரி. அதை ஒரு கேஸு அல்லது லிக்யூடுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே வரப்போ அந்த இடத்துல என்ன சார் ஆகும்னா லைட் எல்லாமே ஸ்கேட்டர் ஆகும். ஸோ லைட் ரே ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகுறது. அப்போ அதில் சில விஷயங்கள் அவர் கண்டுபிடிக்கிறார். என்னென்னா, படக்கூடிய ஒளியோட ஆற்றலும் சிதறல் அடைஞ்ச ஒளியோட ஆற்றலும் சமமாக இருந்தால் நம்ம அதை ஏற்கனவே எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னு பார்த்தோம். இவர் இங்கே ஃப்ரீக்குவன்சியை வச்சு குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார். என்னென்னா, படக்கூடிய ஒளியோட அதிர்வெண்ணும் சிதறல் அடைஞ்ச ஒளியோட அதிர்வெண்ணும் சமமாக இருந்தால் அதற்கு பேர் தான் ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் சில ஆய்வுகளை மேற்கொண்டு குறிப்பிட்ட சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அதில் முக்கியமாக படக்கூடிய ஒளியோட அதிர்வெண்ணை விட சிதறல் அடைஞ்ச ஒளியோட அதிர்வெண் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்குது. அப்போ தான் அந்த ஆய்வை இன்னும் விரிவாக எடுத்து டீட்டெயில்டாக கம்ப்ளீட்டாக ஒரு தியரியை சப்மிட் பண்ணுறாரு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, படக்கூடிய ஒளியோட அதிர்வெண்ணை விட சிதறல் அடைஞ்ச ஒளியோட அதிர்வெண் கம்மியாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் ஸ்டோக் வரிகள் என்றும், படக்கூடிய ஒளியோட அதிர்வெண் சிதறல் அடைஞ்ச ஒளியோட அதிர்வெண்ணை விட அதிகமாக இருந்தால் அதற்கு பேர் ஆன்டி ஸ்டோக் வரிகள் என்றும், அது மட்டும் இல்லாமல் படக்கூடிய ஒளியோட அதிர்வெண்ணும் சிதறல் அடைஞ்ச ஒளியோட அதிர்வெண்ணும் சமமாக இல்லைனா அதை ராமன் லைன் என்றும் வகைப்படுத்தி அவர் ஆய்வு கட்டுரையை 1928 சமர்ப்பிக்கிறாரு. அந்த ஆய்வை எடுத்து பார்த்து அதற்கு 1930 அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆசியாவிலேயே அறிவியல் துறைக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் தான். அவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதில் இன்னும் சிறப்பு. இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வேவ்லென்த் அண்டு எனர்ஜி. ஏன்னா ஒரு ஒளி எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கதாக இருக்குங்கிறத வரையறுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேவ்லென்த் தான். வேவ்லென்த் கம்மியாக இருந்தால் அந்த ஒளியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும், வேவ்லென்த் அதிகமாக இருந்தால் அந்த ஒளியோட ஆற்றல் கம்மியாக இருக்கும். கடலாக இருந்தாலும் வானமாக இருந்தாலும் ஸ்பேஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட வண்ணத்தை நம்ம கொடுக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கேட்டரிங் மட்டும்தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம பூமிக்குள்ளேருந்து நம்ம வானத்தை பார்க்குறப்ப நமக்கு ப்ளூ கலராக தெரியும். இதுவே நம்ம பூமியிலேருந்து வெளியே போய் நம்ம ஸ்பேஸை பார்த்தோம் அப்படின்னா சுற்றி நமக்கு எப்பயும் பிளாக்காக தான் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்பேஸில் எந்த ஒரு பார்ட்டிகிள்ஸும் எந்த ஒரு கேஸ் மாலிகுல்ஸும் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப அங்கே ஸ்கேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எனக்கு ஒரு கலர்ஸ் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கேட்டரிங் மட்டும்தான். நன்றி. எவ்வளோ பெரிய ஸ்பீச். நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சா? வானம் ஏன் நீல நிறமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேகம் ஏன் வெள்ளையும் கருப்புமா இருக்கு, சில நேரங்கள்ல கருப்பா இருக்கே, அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வானவில்லோட 7 கலர்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒளிச்சிதறல்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோடயே ராலே ஒளிச்சிதறல், ராமன் விளைவு, மீ ஒளிச்சிதறல், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம டீச்சர் சரவணன் அவர்களுக்கு தான் நம்ம இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா. இனிமே யாராவது வானவில் வரும்போது இது எப்படி வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா வானவில்ல ரசிக்கிறத தாண்டி அதுக்கான சரியான விளக்கத்தையும் சேர்த்தே சொல்லுங்க. இது வரைக்கும் வானவில் வந்து அது ஆச்சரியமா மட்டும் தான் பார்த்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி டெய்லி நடக்கிற விஷயங்கள்ல இருக்க அறிவியலை தெரிஞ்சுக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அது இன்னைக்கு சரியா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மழைக்கு தான் நன்றி சொல்லணும். சரிண்ணா, மழை குறைஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாமா? ஆமா, வீட்டுக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ வடை கிடலாம் சொல்லிட்டு இருந்தீங்க.
வடையா? நாங்களே சாப்பிட்டோம்னா. என்னது? இல்ல உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம், இந்தாங்க. அதானே பாசக்கார பயலுக, விட்டுட்டு சாப்பிட மாட்டீங்களே. அண்ணா இது என்ன எங்கேயோ கேட்ட குரல்? அண்ணா நான் இங்கதானா இருக்கேன், எங்கேயும் போகல. மழை ரொம்ப பெருசா வந்துருச்சு, சளி பிடிச்சிச்சுன்னா வீட்டுல திட்டுவாங்க, ஏன் மழை குறைஞ்சவனே வர வேண்டியதுனா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இது எளிமையா சொன்ன எல்லாருக்குமே நன்றிண்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வடைகிடன்லாம் சொன்னீங்களே, அது ஏன் காதலே விழுந்துச்சு. எனக்கு ஒரு வடை கிடைக்குமா? வடையும் கிடையாது, கிடையும் கிடையாது. உனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும்தான். போயிட்டு வா. சரி மழை விட்டுருச்சு, வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அடுத்த மழை வர்றதுக்குள்ள எல்லாரும் முதல் வீடு போய் சேரணும். வாங்க எல்லாரும் கிளம்பி போலாம், வேமா வாங்க. இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 ஆரம் காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவிவலவன்.